போர் காரணமாக ஈரானில் சிக்கியுள்ள ரஷ்யர்களை மீட்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் ரஷ்ய அரசு உதவி கோரியுள்ளது. ஈரான், அமெரிக்கா இடையே 1 மாதத்துக்கும் அதிகமாக நடந்து வரும் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதனால் உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இந்த போர் அடுத்த 3 வாரத்தில் தீவிரமடையும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பல ஆண்டுகளாகவே ரஷ்யாவின் ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஈரானில் பணியாற்றி வருகின்றனர். இந்த போர் காரணமாக அவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஈரான் நாட்டின் புஷஹர் அணுமின் நிலையத்தில் பணியாற்றும் தனது நாட்டு ஊழியர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ரஷ்யா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சுமார் 400 முதல் 700 ரஷ்ய பணியாளர்கள் ஈரானில் பணியாற்றி வருவதாக கூறப்படும் நிலையில் அதில் ஏராளமானோர் போர் ஆரம்பித்ததும் வெளியேறினர். இந்த நிலையில் தற்போது எஞ்சியுள்ள சுமார் 200 ஊழியர்களை வெளியேற்றுவதற்காக முயற்சிகளை ரஷ்ய அரசு முன்னெடுத்துள்ளது. இதற்காக ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் ரஷ்யா கோரியுள்ளது. ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசாட்டம் தலைவர் அலெக்சி லிகாச்சேவ் தங்கள் நாட்டு மக்கள் வெளியேறும் பாதைகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தெரிவிப்பதாகவும் அந்த நேரத்தில் தாக்குதல்களை நிறுத்தி வைக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் இதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்றும் அனுமதி கிடைத்த பிறகு விமானம் மூலம் இவர்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் ரஷ்ய தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்திற்குள் எஞ்சியிருப்பவர்களையும் முழுமையாக பாதுகாப்பாக மீட்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.